எல்லோருக்கும் வணக்கம். சிஆர்பிஎஃப்ல டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன். ஸோ ஏறக்குறைய வந்து எல்லா ப்ராசஸும் வந்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க. இதில் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 நவம்பருக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து 5 நவம்பர் இது செகண்ட் ரவுண்டு வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டு. இது வந்து கோர்ட்டோட ஆர்டர் காரணமாக வந்து எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இங்கே ஒரு லிங்க் 8ஆம் தேதி வந்து ஒரு லிங்க் வந்திருக்கு. லிங்க் ஃபார் த அட்மிட் கார்ட்ஸ் ஆஃப் குவாலிஃபைட் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சிஇடி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அஃபெக்டட் கேண்டிடேட் ஹூ ரெக்யூர் டு டவுன்லோடு தேர் அட்மிட் கார்ட்ஸ் அகைன் இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2073 பேரோட நேம் லிஸ்ட் வந்து ஃபுல்லாக வரும். இன்னொன்றில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து கனெக்டிவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து 1வது பாயிண்ட்லேயும் 2வது பாயிண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா in admit cards of 2073 candidate list attached as appendix A அதில் வந்து இணைப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததுலேருந்து போனீங்கன்னா அந்த இணைப்பு வந்து இருக்கும் 2073 பேருக்கு. An additional post has been mentioned in addition to the post for which they are shortlisted actually, which have now been corrected, updated admit cards are available for download on official. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காலம் கொடுத்து எக்ஸ்ட்ரா போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அது வந்து எக்ஸாக்டாக வந்தவங்களுக்கு அவங்க அதை செக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி யாராவது கேண்டிடேட் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது இன்னும் வந்து கிளியராக வந்து வீடியோ போடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக ஒரு கனெக்டிவிட்டி இல்லாதனால வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து சிரமமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், அதை பாருங்கள். அதே பாயிண்ட் வந்து நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அந்த 3வது பாயிண்ட் பாருங்கள். கவனக்குறையாக 2073 விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டவணையில் அந்த அட்மிட் கார்டில் இணைப்பு ஏ என இணைக்கப்பட்ட பட்டியல் அதை கொடுத்துருக்காங்க. அவர்கள் உண்மையில் தேர்வு செய்த இருக்கைக்கு கூடுதலாக ஒரு கூடுதல் இடுக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு போஸ்ட் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இவை எப்போது வந்து திருத்தப்படி இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருத்தி மறுபடியும் வந்து எகைனை வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து டவுன்லோடு எகைன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனில் வருது. ஸோ உங்களில் சிலர் வந்து செக் பண்ணி சொன்னப்போ தமிழ்நாட்டில் வந்து இதில் 2 பேர் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இது என்ன அப்படின்னா ஒரு தவறு நடந்திருக்கு, அதை சரி பண்ணி மறுபடியும் வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ வழியாக, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்கனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களில் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அதில் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இன்கேஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த அட்மிட் கார்டை 2ஐயும் வந்து டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சுட்டிங்கனாலும் அது சம்மந்தமாக வீடியோ போடுறதுக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.